இவனுடைய கெட்ட கொள்கையை இஸ்லாத்திற்குள்ள புகத்தணும்னு சொன்னா இவனா குர்ஆன் ஹதீஸிற்கு இவனுக்கு தெரிஞ்ச மாதிரி விளக்கம் சொல்லணும். இந்த விளக்கத்திற்கு முட்டுக்கட்டையா இருக்கிறது எதுதான்? இமாம்கள் சொன்ன உண்மையான விளக்கம் தான். அதனால அந்த விளக்கத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் எல்லாம் காஃபிர்கள்னு அறிவிச்சு அனைவர்களும் விளங்குற மாதிரி தான் குர்ஆனை அல்லாஹ் இறக்கி வச்சிருக்கிறான். அதற்கு ஒரு விரிவுரை தேவையில்லை என்று சொல்லி அதற்கு விரிவுரை சொல்லுகிற தகுதி பெற்ற உண்மையான கூட்டத்திலிருந்து நம்மை அகற்றி இவர்களுடைய விரிவுரைக்கு நம்மை கொண்டு வந்து வழிகெடுத்துவதுதான் இவர்களுடைய நோக்கமாகும். அதற்கு எதிராக சொல்லுகிற அனைத்து முஸ்லிம்களையும் காஃபிர்களாக முத்திரை குத்தி ஹவாரிஜிகள் செய்த அதே அயோக்கியத்தனத்தை தான் இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இதனால தான் இவர்கள் நவீன ஹவாரிஜிகள் என்று நாம் சொல்லலாம். அதே மாதிரி குர்ஆனுக்குண்டான விளக்கம் அல்லாஹு தான் சொல்லணும். அது பெருமானார் வாயிலாக சஹாபாக்கள் வாயிலாக முன்அம் அலைஹியான அல்லாஹுவின் அருள் பெற்ற சிராத்தல்லதீன அன்அம்த அலைஹிம்ங்கிற வசனத்தில் வந்துச்சு இல்லையா, அந்த அருள் பெற்ற கூட்டத்தின் வாயிலாக அல்லாஹுதான் விளக்குகிறான். இந்த புரிதல் உலக முஸ்லிம்களுக்கு இருக்குகிறது, இந்த வஹாபிகளுக்கு கிடையாது.